இப்போ அக்னி சாட்சியாக ஜனகன் சீதா தேவியை முதலில் அழைத்து வருகிறான். இங்கே ராமபிரான் பார்த்தால் கருநீல வண்ணத்திலே ஒரு கரும்பச்சை மரகத பச்சை வண்ணத்திலே மாப்பிள்ளையாக, பொதுவாக ராமன்னு சொன்னால் வில்லம்போடு பார்ப்போம், இப்போ வில்லம்பெல்லாம் கிடையாது. அவர் கம்பீரமாக திருமண மாப்பிள்ளையாக கையிலே கங்கண தாரணத்தோடு எல்லா அலங்காரத்தோடும் ராமபிரான் இந்த பக்கம் காத்துன்னு இருக்கார். இங்கே சீதையை அழைச்சின்னு வராரா ஜனகன். சீதை எப்படி இருந்தாள்? திருமண மேடைக்கு வரும்போது சீதையின் திருக்கோலம் எப்படி இருந்தது அதை வால்மீகி அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். தத சீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேன்னு எல்லா திருவாபரணங்களும் சீதை அணிந்திருக்கிறாள். ஸ்ரீ பத்மவியுக்தாம்பை கேசவாங்கச்சுதாம் இவ, அதாவது தாமரையில் இருந்தும் பெருமாளுடைய திருமார்பில் இருந்தும் பிரிந்து வந்த மகாலட்சுமி மீண்டும் அதே பெருமாள் திருமார்பிலே சேரப்போகிறார்.